வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவுல தாவேகாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்குது. எங்கெல்லாம் எல்லா மாவட்டங்கள்லயுமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நல்ல கும்பல், நல்ல வரவேற்பு. 2வது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது தேமுதிக. ஜனவரி 9ஆம் தேதி அவங்க மிகப்பெரிய அளவுல கடலூர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்ல யாரோட கூட்டணி அப்படிங்கிற மாரி சொல்லப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தமா பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி இருக்குது. இது 2யும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஆருக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்புல ஒரு ஆர்ப்பாட்டம். மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கோவையில அருண்ராஜ், மதுரையில நிர்மல்குமார், திருச்சியில ராஜ்குமார் இவங்க தலைமையில ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல கவனிப்பு இருக்குமா? மிகப்பெரிய அளவுல கும்பல் வருமா? ஏன்னா இவங்க காசு குடுத்து கும்பல் கூட்ட மாட்டாங்க. விஜய் வந்தா பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் வரும். மத்தபடி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் இவங்க வர்றாங்க அப்படின்னா, பெரிய அளவுல கும்பல் வருமா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நெறைய சேனல்கள் இத லைவா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தில ஒரு 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த எஸ்ஏஆர் மூலமா பார்த்தீங்கன்னா, தாவேகா உறுப்பினர்கள கட்சியில அவங்களுக்கு ஓட்டே இல்லாத மாரி செய்றாங்க, அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கும்பல் வந்திருக்குது, நமக்கு ஆதரவு அதிக அளவுல இருக்கு, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுலயும் கரூர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில கலந்துருக்கிறாங்க. பெண்கள், நெறைய பெண்கள். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில 41 பேர் இறந்து போனதில பெண்களும் அதிகம், கைக்குழந்தைகளும் இருந்தது. ஆனா, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கரூர்ல கண்டிப்பா அவங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, கரூர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில பெண்களும் கலந்துக்கிட்டாங்க, கைக்குழந்தையோட கலந்துக்கிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் விஜய்க்கே. ஆனா, ஏற்பாடுகள் பக்காவா இருந்துச்சு. ஒரு ரொம்ப கும்பல், நெருக்கடியான ஒரு கும்பல் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம தண்ணி, எல்லா வசதிகளுமே செஞ்சுட்டாங்க. பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஸ்பாட்ல எல்லாத்தையுமே உடனே டக்கு டக்குன்னு நகர்த்துறதுக்கான ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஆனா, இங்க வந்த கும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிரும் சரி, இளைஞர்கள் அதிக அளவுல இருந்தாங்க. அது வழக்கமா இருக்கிறது தான். மகளிர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நெறைய பெண்கள் இந்த தாவேகா ஆர்ப்பாட்டத்தில கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா விஜய்க்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஆர்ப்பாட்டத்துக்கு காசு குடுத்து கூப்பிட்டா கூட, இவ்வளோ பெரிய அளவுக்கு ஆதரவு குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, நம்ம கூப்பிட்ட உடனே ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்தந்த மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே, இவ்வளோ கும்பல் வருது அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது மக்கள்ட்ட இருந்து ஒரு சமிக்கை கிடைக்குது. அப்படிங்கிற மாரி தான் அவங்களுமே பேச ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா விஜய் இந்த சம்பந்தமா ஒரு சர்வே எடுத்திருக்கிறாரு. அதில என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தரப்புல எடுக்கப்பட்ட சர்வேல காங்கிரஸோட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா, ஓரளவுக்கு நல்லாருக்கும். கூட்டணி தொடர்பான இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தேசிய கட்சியோட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இது பண்ணா, கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதேபோல கேரளாவுல கே.சி. வேணுகோபால் அவரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் விஜய் நம்ம கூட கூட்டணி வந்தா எப்படி இருக்கும் கேரளாவுல அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு. விஜய் தரப்புலயுமே பாசிட்டிவா வந்திருக்குது. அவங்க காங்கிரஸ் தரப்புல எடுத்ததுமே பாசிட்டிவா வந்திருக்குது. எல்லாருமே பீகார் தேர்தல் முடிஞ்சோனே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் செம்ம அடி. என்ன பண்றதுன்னே தெரியல. இருக்கிறதையும் விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி திமுகனால தான் நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கேயும் நம்ம மூக்கோட வாங்கிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமே அவர்ட்ட ஒரு பெரிய மாற்றம் யார்ட்டயுமே பேசுறதில்ல. ரொம்ப மூட் அவுட்லயே இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இது பண்ணோம். சக்சஸ் குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போச்சு. வெற்றி கிடைக்கிற மாரி இருந்து வெற்றி காணா போயிருச்சே அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. சரி இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா வேணுகோபால்லாம் எடுத்த சர்வேலாம் வச்சு ராகுல் காந்திட்ட பேசியிருக்காரு. அதேபோல காங்கிரஸ் கட்சி கார்கேட்ட பேசியிருக்கிறாரு. எல்லாருமே அவங்கலாம் ஒண்ணுமே பேசவே இல்ல. இல்ல, இல்ல திமுக விட்டா வேற சாய்ஸே எங்களுக்கு கிடையவே கிடையாது. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் திமுக தான். திமுக கூட்டணியில நம்ம இருந்தா தான் நமக்கு மரியாதை. திமுக கூட்டணி குடுக்குற சீட்ட டீசென்ட்டா வாங்கிக்கங்க. அவங்க குடுக்குற சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா கேளுங்க குடுப்பாங்க. அவ்வளோதான். மத்தபடிலாம் நீங்க கேட்டு, மன்றாடி, போராடி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ராகுல் காந்தியும் சொல்ட்டாரு. அவரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேயுமே அத சொல்ட்டாரு. வேணாம் வேற இதே நெனச்சு பார்க்காதீங்க. உட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சரி, செல்வ பெருந்தகைக்கும் ஒரு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. திமுக வந்து மிரட்டி பார்க்குறாரு, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ பீகார் தேர்தல் அடி வாங்கிச்சு, ராஜேந்திர பாலாஜி வேற மூக்கொடைச்சு விட்டாரு, காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி காணா போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்படி செல்வ பெருந்தகையும் வந்து கார்கேட்டை வந்து தாவேக்காவோட நம்ம கூட்டணி வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தார். இப்போ யாருமே வந்து அந்த பேச்சை பேசாதீங்க. திமுகவோட கூட்டணி கட்சி, திமுகவோட நம்ம இருக்கிறோம். திமுகவுக்கு வந்து ஏதாவது மனசு சங்கடப்படுற மாதிரி எதையாவது பேசி இந்த கூட்டணியும் அடித்து உடச்சி நொறுக்கி விட்டுட்டு காங்கிரஸே இந்தியா முழுசும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடாதீங்க. இதை தான் பாஜக விரும்புது. பாஜக விரும்புகிற மாதிரி நீங்கள் செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அந்த கூட்டணியில் ஏற்றுக்கலாம். காங்கிரஸ் கட்சி அங்கே வந்துச்சுன்னா ஒரு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கணிசமாக இருக்கும். ஆனால் பாஜக இங்கிட்டு அதிமுகவோட சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி அழிக்கிறது மட்டும் இல்லை, விஜயும் சேர்த்து அழிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து விஜய்க்கும் இருக்குது. அதனால் வந்து விஜயும் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். தேமுதிக பிரேமலதா கூட நேற்று மதுரையில் பேசும்போது, நாங்கள் வந்து பூத்து கமிட்டி அமைச்சிட்டோம், நாங்களும் வந்து கூட்டணி கட்சிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த தடவை அமைச்சரவையில் இடம்பெறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நம்பிக்கையாக இருங்க, ஜெயிங்க, வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனீங்கன்னா அமைச்சரவையில் உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அமைச்சரவையில் திமுகவும் அமைச்சரவையில் இடம் தராது, அதே போல் அதிமுகவும் தரமாட்டாங்க. ஆனால் பாஜக வந்து அவங்க என்டிஏ கூட்டணியில் அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? ஏன்னா தாவேகா வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டார் விஜய். அதனால் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான விருப்பத்தை பிரேமலதா விரும்புகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேமுதிக ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. இவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. அவர் கூட எப்படி நம்ம கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு வந்தோம்னா அதிமுக சைடு எடப்பாடி பழனிசாமியோட திரும்பவும் கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு வந்து ஏமாற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் கட்சி அந்த கூட்டணியிலேருந்து விலகியே வந்தாங்க. விலகி வந்துட்டு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க, தொகுதிக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கேட்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக தரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதில் வந்து பிரேமலதாவுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா சீட்டை பாஜகவோட வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி முடித்து அவங்க வந்து முடிவு பண்ணலாம், எப்படியாவது ராஜ்யசபா சீட்டை வாங்கி மத்தியில் ஒரு அமைச்சராகலாம். ஏன்னா பாஜக தான் தொடர்ந்து அமைச்சராக இருக்கும். காங்கிரஸ் இனிமேல் அங்கே மத்தியில் ஆட்சிக்கு வர்றது ரொம்ப டவுட்டு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிரேமலதா வந்துட்டாங்க. அதனால் பிரேமலதாவுக்கு என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணியோட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சாத்தியமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு தான் கோவத்தில் தான் வெளியே வந்தீங்க. திரும்பவும் வந்து அவங்களோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா, இப்போ வந்து 2 ராஜ்யசபா சீட்டு டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க. அதுதான் திமுகவோடய அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுகவோட பார்த்திங்கன்னா ஒரு 15 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு. அதே தான் வந்து இவங்களும் கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்குறதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி வந்து கேட்குறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவு பண்ணணும். அந்த செலவையும் கூட்டணி கட்சிக்கு யார் தலைமையோ அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் இப்போ திமுகவோட இவங்க 15 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்க தேர்தல் ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடி ரூபா வீதம், 10 தொகுதினா 200 கோடி அப்படி வந்து கேட்குறாங்க அவங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க, பணம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் 9 தொகுதி அது அதிகபட்சமாக தருவாங்க, இல்லைன்னா 8 தொகுதி தான் தருவாங்க தேமுதிகவுக்கு. அவங்க பெருசாக திமுக கூட்டணியில் வந்து அவ்வளோ பெருசாக இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு தரமாட்டாங்க. ராஜ்யசபா சீட் கொடுக்கறது டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து தேமுதிக பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஆனால் திமுகவோட போய் ராஜ்யசபா சீட்டு வாங்கி அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து அதிமுகவில் போய் வாங்கினோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இருக்குது. மத்தியில் ஒரு அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பிரதமர் மோடியுமே விஜயகாந்துமே அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பாசம், நெருக்கம் எல்லாமே இருந்தது. அந்த சென்டிமெண்ட்டை வச்சு நம்ம எப்படியாவது மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிடலான்னு பிரேமில் தான் யோசிக்கிறாங்க.
அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இப்போ வந்து அதே தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 15லேருந்து 20 தொகுதி தேமுதிகவுக்கு அதிமுக தரப்பில் தரதுக்கு தயார். அதேபோல் வந்து ராஜ்யசபை சீட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. 2 ராஜ்யசபை சீட்டு. ஒன்று ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ராஜ்யசபை சீட்டு. அதில் வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். தேர்தலுக்கு முன்னாடி அதில் ஒரு ராஜ்யசபை சீட்டு கொடுத்துடணும். அதுக்கு அப்புறமா வர்ற ராஜ்யசபை சீட்டில் ஒன்று கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அதிமுக ஒத்துக்குமான்னு தெரியல. திமுக வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ராஜ்யசபை சீட்டுக்கு. அதனால் திமுகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. திரும்பவும் வந்து அதிமுகவோட தான் தேமுதிக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. பாஜக இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சமீபத்தில் பைஜெயந்த் பாண்டா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தபோது பிரேமலதாட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இதே தான் சொன்னாங்க. ராஜ்யசபா சீட் அது அதிமுகவோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது நீங்கள் பேசிக்கங்க. பாஜக சார்பாக எதுவுமே கொடுக்க முடியாது. பாஜக வந்து இங்கே என்டிஏ கூட்டணி தலைமை கிடையாது. அதிமுக தான். நீங்கள் அதிமுகட்ட பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பிரேமலதா வந்து அதிமுகட்ட டிமாண்ட் வச்சுட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுக சைடு வந்தால் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குமே இருக்குது. ஏன்னா பாமக வந்து கண்டிப்பாக திமுக சைடு அன்புமணி தரப்பு வராது, ராமதாஸ் தரப்பு வரும். அப்படியே ஒரு வேளை வந்து அமித்ஷாவும் சும்மா இருக்க மாட்டார். அவரும் என்ன செய்வார், இந்த பாமகவை அன்புமணியை ராமதாஸையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி அவங்கள வந்து அதிமுக கூட்டணி கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா தேமுதிக வந்து திமுக கூட்டணியோடு இருக்கிறது கொஞ்சம் செல்வாக்காக இருக்கும். ஏன்னா வட மாவட்டங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத திமுக உணர்ந்துருக்கு. அதனால் திமுக வந்து ஒரு 8 சீட்டு தருவாங்க தேமுதிகவுக்கு. அது இல்லாமல் ஒரு அதிகபட்சமாக பேசி முடிவெடுத்தால் ஒரு ராஜ்யசபா சீட்டு. அந்த ராஜ்யசபா சீட்டுனால பிரயோஜனம் கிடையாது. அவ்வளோதான். அது மட்டும் இருக்கலாம். ஆனால் இது வந்து அதிமுகவிட்ட வாங்கினோம்னா பாஜக மூலமாக நம்ம மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா அவங்களுக்கு மந்திரி அமைச்சர் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதுக்காக மெனக்கடுறாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. கண்டிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணி தான் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் முதுகில் குத்துனாங்க, அவங்க பின்னாடி போய் நீங்கள் அவங்களுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களாங்க. 2026 தேர்தல் எவ்வளோ முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அவர் ஆதரிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு சும்மா கம்முன்னு இருக்கலாம். நம்ம தனித்து கூட 234 தொகுதியிலையும் போட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. 234 தொகுதியில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொகுதியும் கொடுத்து தொகுதியில் வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு கட்சிக்காரங்க தலைமை கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அதுலேயும் கட்சிக்காரன் வேட்பாளர்களுக்கு நம்ம காசாக கொடுக்க போகிறோம். காசு கொடுக்க போகிறதில்ல. அவங்க கொடுக்குறத வச்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான். செட்டில் ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி பண்ணுறது தான். இதனால தான் விஜயகாந்துக்கு அப்புறமா அந்த கட்சி தேமுதிக பெருசாக செயல்பட முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். விஜயகாந்த்கிட்ட இருந்த கேப்டன்கிட்ட இருந்த ஒரு நேர்மை மற்றபடி வந்தவங்கள்ட்ட யார்கிட்டையுமே இல்லை. அதுதான் மிகப்பெரிய இந்த கட்சி எவ்வளவோ பெரிய இயக்கமாக மாற வேண்டிய ஒரு இயக்கம். சும்மா இந்த காசு பணம் கூட்டணி பேரம் கடைசி நேரம் வரைக்கும் நிமிஷம் வரைக்குமே இந்த கூட்டணி பேரத்திலே வந்து பேரை கெடுத்துட்டாங்க. இப்போ கூட அவங்க வந்து இந்த முடிவை கூட வந்து தொகுதிக்கு 20 லட்சம் 25 கோடி அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு இது எல்லையில் வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோட அவங்க கூட்டணி வைக்கும்போது எதிர்கோஷ்டி வந்து கண்டிப்பாக இதை பிரச்சாரத்தில் வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது அது யாருக்கு அவமானம்? தேமுதிகவில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி உறுதிப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் விசிகா அந்த சைடு கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேமுதிகவுக்கு கேட்குறத கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதனால் வேஸ்ட் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏ ஆனால் திரும்பவும் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அமைச்சரவையில் இடம் கிடையாது. ஆனால் இந்த சைடு ராஜ்யசபா சீட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த சைடு தோத்தாலும் எம்எல்ஏ தொகுதியில் தோத்தாலும் ராஜ்யசபா சீட்டு மூலமாக மத்திய அமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு பிரேமலதாட்ட இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக பாஜக தேமுதிக கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.